ஒரு நாடு, சமூகம், மக்கள் இயற்கை அனர்த்தங்களினாலும் அல்லது பசி பட்டணியினாலும் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த இடத்துக்கு உதவி வழங்கும் கலாச்சாரமும் பண்பாடும் இஸ்லாமிய வரலாற்றில் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தற்போது எமது நாட்டில் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் தாங்க முடியாத கஷ்டத்தில் சிரமத்தில் நாட்டு மக்களும் பல பிரதேசங்களும் காணப்படுகின்றன. இந்த சூழ்நிலைக்கு உதவி வழங்கும் முகமாக எமது ஓட்டமாவடி மொஹிதீன் ஜும்ஆ பள்ளி வாசல் பல முயற்சிகளை எடுத்தது. அந்த வகையில் தேசத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற நிவாரண உதவிகளை நாட்டின் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு பள்ளி நிர்வாகத்தினால் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எமது கல்குடா பிரதேசத்திலும் ஏனைய வழிமுறைகளிலும் இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தினால் வழங்கப்பட்ட அழைப்பினை ஏற்று பல வகையான உதவி பொருட்கள் எமது பள்ளி வாசலுக்கு குவிந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த பொருட்கள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் அனர்த்தம் ஏற்பட்ட பிரதேசங்களுக்கு கொண்டு செல்வதற்கான பொதி செய்யும் ஏற்பாடு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பணியிலே எமது ஊரின் இளைஞர் குழுக்களும் பொதுமக்களும் ஈடுபட்டு கொண்டிருப்பதனையே இந்த வீடியோ பதிவில் நீங்கள் கண்டுகொண்டு இருக்கின்றீர்கள். இந்த உதவிகளை வழங்கியவர்களுக்கும் இந்த ஏற்பாட்டில் பங்கு கொண்டிருக்கும் எமது ஊரின் பொதுமக்களுக்கும் குறிப்பாக இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டிய, நன்றி செலுத்த வேண்டிய கடமை பொறுப்பில் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா ஈருலகிலும் அவர்களுக்கு அருள் புரிவானாக.